உண்மையில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன், என் தேவனே உண்மை நம்பியிருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாது செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ்விட்டாதையும். கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன சொல்வது என்றால், கர்த்தரை நம்பியிருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போக முடியாது. ஏனென்றால் வேதம் அதுதான் சொல்றாரு, கர்த்தாவே உண்மை நான் நம்பி இருக்கிறேன். அப்போ தேவனை நம்பின பிள்ளைகளை வெட்கப்பட விடுகிற தேவன் அவர் அல்ல. அதனால தான் இவர் சொல்றாரு, நீதிமான்கள் அப்பத்திற்காக அலைந்து திரிவதை நான் காணவில்லை. அப்போ நீதிமான்களை தேவன் கர்த்தர் விசேஷமா வைத்திருக்கிறார். அப்படியே நாமும் கூட கர்த்தருக்கு முன்பாக கர்த்தரை நாம் தேடும் போது, கர்த்தருடைய நாமத்துக்கு நாங்கள் இந்த பூமியில வாடும் போது நம்ம ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்பட விடுகிற தேவன் இல்லை. அதனால்தான் வேதம் சொல்லுது, என் தேவனே உண்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ள சத்துருக்கு முன்பாக. அதனால்தான் வேதம் சொல்லு, சத்துருக்கு முன்பாக என் தலையை அபிஷேகம் பண்ணும். அப்போ சத்துருக்கு முன்பாக நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? அபிஷேகம். அந்த அபிஷேகம் தான் சத்துருக்கு முன்பாக நம்ம தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அதனால தான் அழகா சொல்றாரு 23 சங்கீதம் வேத்தர் சொல்றாரு, நம்முடைய பாத்திரத்தினால என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நான் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்பட விட மாட்டார். சத்துரு ஒருபோதும் நமக்கு விரோதமாக எழும்ப விட மாட்டார். ஏன்னா கர்த்தரை நான் நம்பி இருக்கிறதுனா நாம் அசைக்கப்படுவதில்லை. ஏன்னு சொல்வது, கர்த்தரின் வலது பட்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அப்படியான உன்னோடு மீனோடு கர்த்தர் இருக்கும்போது கர்த்தர் நம்ம ஒருபோதும் அசைக்கப்பட விட மாட்டார். கர்த்தர் தான் ஆசீர்வதிப்பார். ஆமென்.